ஹாய்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு வந்து ஞாயித்துக்கிழமை காலையில வந்து 10 மணிக்கு வந்து என்ன பண்ணிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபன் தாங்க பண்ணிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து ஞாயித்துக்கிழமைங்கிறனால எல்லாருமே லேட்டா தான் எந்திரிச்சோம். அம்மாவும் வந்து 6 மணிக்கு தான் எந்திரிச்சாங்க. இன்னைக்கு வந்து ஆடி 18ங்கிறனால வந்து காக்காய்க்கு வந்து சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி செஞ்சு குருமா தாங்க வச்சேன். மத்தியானத்துக்கு வந்து லஞ்ச் இன்னும் செய்யல. இனிமே தாங்க செய்யணும். காலையில டிஃபன் வேலையை முடிச்சுட்டு தான் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்க்கணும் என்ன செய்யலான்னு. காலையில 11 மணி ஆயிடுச்சுங்க. காக்காய்க்கெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு மணி 11 ஆயிடுச்சு. எப்படியும் மத்தியானம் லஞ்சு வந்து லேட்டு தாங்க ஆகும். இன்னும் வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் கட்டாமல் இருக்குது. சாயங்காலம் 6 மணிக்கு தான் சாமி கும்பிடணும். 5 மணிக்கெல்லாம் பூவெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு தான் சாமி கும்பிடணும். மத்தியானம் லஞ்சு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏதாவது சிம்பிளாக தாங்க செய்யணும். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உழவர் சந்தைக்கு போயிடுவேன். இந்த வாரம் போவே இல்லைங்க. போன வாரம் போகல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து எந்த காய்கறியுமே இல்லைங்க. எங்க தர்ஷினி நிர்ஞ்சனா வந்து ஒருத்திக்கு வந்து தக்காளி சாப்பாடு கேட்குறாங்க. ஒருத்திக்கு வந்து சாம்பார் சாதம் கேட்குறா. என்ன சாப்பாடு செய்யறதுன்னு தெரியல. சரி பாப்பா மத்தியானம் லஞ்ச் எல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து காலையில் டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் கொடுத்துங்க. அம்மாவும் அப்படித்தான் காலையில் 10:30 மணி வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாம இருந்தாங்க. மாத்திரை வேற போடணும். அப்புறம் எங்க நெருஞ்சினா வந்து பசிக்குதுன்னே சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் சீக்கிரமா செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நானே பண்ணு வாங்கிட்டு வரேங்க. ரொட்டி வாங்கிட்டு வரேன். கோதுமை ரொட்டி ஏதோ ஒன்று சாப்பிட்டு எங்கள் அம்மா மாத்திரையை போட்டிருக்கலாம் நேரத்துலேயே. மாத்திரையும் போடாமல் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால வந்து எந்திரிக்கிறதுக்கு லேட்டு. அம்மா வந்து குளிச்சுட்டு தான் வந்து டிஃபன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து குருமாவுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து தாளிச்சு விட்டேன். அப்புறமா அவசரமாக குருமா வச்சுட்டு அப்புறம் பூரி சுட்டு காக்காய்க்கும் கொண்டே வச்சுட்டு வந்துட்டாங்க. எங்க நெடுஞ்சனா தான் நான் தான் போய் காக்காய்க்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அவகிட்டே கொடுத்துட்டாங்க. எங்க தர்ஷினி வந்து தூங்கிட்டு இருக்காளுங்க. இன்னும் எந்திரிக்கல. ஏன்னா நேத்தெல்லாம் ஒரே வேலைங்க. சனிக்கிழமை வந்து அதனால வந்து டயர்டில் வந்து தூங்கிட்டு இருக்கிறான். நேத்தே சொல்லிட்டு இருந்தா கை கால் எல்லாம் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி நானும் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். தூங்கி எந்திரிச்சு வந்து மெதுவாக சாப்பிட்டோம். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அவளுக்கு சுட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லி விட்டாச்சுங்க. குருமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இல்லை. எங்கள் நெடுஞ்சனாக்கு வந்து பச்சை மிளகாய் இல்லாமல் வரமிளகா போட்டால் பிடிக்காது. அதனால் வந்து வரமிளகா தூளை போட்டுங்க. வரமிளகா தூளை போட்டு அதுக்கப்புறமா சிக்கன் பொடி அப்புறம் கரம் மசாலா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டேங்க. எல்லா பொடியும் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் வந்து எல்லா பொடியும் போட்டு ஒரு கலவையாக ஒரு குருமா வச்சாச்சுங்க பூரிக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா மட்டும்தாங்க போடலை. சிக்கன் மசாலா கரம் மசாலா அப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டேங்க. இங்கே நெடுஞ்சனா பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாளுங்க. ஏன்னா வந்து எனக்கு பசியாக இருக்குதுனால வீடியோ எடுக்க முடியாது. எனக்கு பூரி கொடுங்க அப்போ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுங்க. சுட்டு காக்காய்க்கெல்லாம் வச்சுட்டு தாங்க இவளுக்கு பூரி கொடுக்க முடியும். அது லேட் ஆயிடுச்சு. நான் என்னங்க செய்யறது எந்திரிக்கிறக்கே லேட் ஆயிடுச்சு. பூரி வந்து கொடுத்துட்டாச்சுங்க காக்காய்க்கு. அப்போ வந்து பூரி வந்து பிச்சு போடலன்னு சொல்லி கேட்டான். ஏமா பிச்சு போட மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியாத காக்கா எப்படி எடுத்து சாப்பிடும் அப்படின்னு. ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? அவளே பிச்சு போட்டால் வேலை முடிஞ்சுச்சு. நான் பிச்சு போடலன்னு என்னைய வேற கேள்வி கேட்குறாளுங்க அவன். இதுக்கு தாங்க எங்கள் தர்ஷினிகிட்ட வந்து அவள் அடி வாங்குறது. ஏற்று பேசி தான் அடி வாங்குறது. காக்காய்க்கெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு எங்கள் நெடுஞ்சனாக்கு வந்து பூரி சுட்டு முதல்ல போட்டு கொடுத்தாங்க. அவள் தான் பசியோடு உக்காண்ட்ருக்கா. அப்புறமா அம்மாவுக்கு போட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் அம்மாவும் பசியோடு தான் இருப்பாங்க. மாத்திரை வேற போடணும். அதனால வந்து ரெண்டாவது அம்மாவுக்கு போட்டு கொடுத்தாச்சு. இருக்கிற மாவெல்லாம் தேய்ச்சாச்சுங்க. அதை வந்து பூரி போட்டு எடுத்துட்டு அப்புறம் நானும் சாப்பிடணுங்க. அம்மா வந்து சொன்னாங்க தர்ஷினியா நெருஞ்சினாவோ விளக்கு பற்ற வைக்கட்டும். நான் வந்து விளக்கு பற்றக்கூடாது தம்பி இறந்ததுனால அப்படின்னு சொன்னாங்க. சாயங்காலம் தான் சாமி கும்பிட போகிறோம். அதில் வந்து 2 வாழைப்பழம் அப்புறம் கொய்யாப்பழம் அப்புறம் எலுமிச்சம்பழம் வெத்தலை வாக்கு எல்லாம் வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. சரிங்க சாயங்காலம் தானே சாமி கும்பிட போகிறோம். அப்புறம் சாயங்காலம் பூ கட்டி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். எங்கள் தர்ஷினி விளக்கு பற்ற வச்சிருவா. எங்கள் நெடுஞ்சனா வந்து சொல்லுவா நான் விளக்கு பற்ற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவளுக்கு வந்து தீப்பெட்டி கூட உரச தெரியாது. எங்கள் நெடுஞ்சனா வந்து இன்னும் குழந்தையா தாங்க இருக்கிறாங்க. சரி பாருங்க. ஓகே பாய்ங்க.